கூட்டத்தில் நின்றாலும் உன்னையே. ஹலோ ஸ்வீடார்ட்ஸ், வெல்கம் டு தி எடிட். ஸோ எல்லோரும் கேட்ட மாதிரி இந்த எடிட்டை இன்ஷாட்லேயே போட்டுட்டேன். முதல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, எல்லா எடிட்டுமே இன்ஷாட்டில் வந்து எடிட் பண்ண முடியாது. இன்ஷாட் வந்து ஒரு பேசிக் எடிட்டிங் ஆப் தான். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு தான் செய்ய முடியும். இது ஈஸியாக இருந்தங்காட்டி நான் பண்ணிவிட்டேன், இல்லைன்னா கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன். திரும்ப திரும்ப இன்ஷாட்டில் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்காதீங்க. இன்ஷாட்டில் பண்ணுறது மட்டும்தான் இன்ஷாட்டில் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்துட்டு இன்ஷாட்டில் தான் எடிட் பண்ண போகிறோம். இன்ஷாட் ப்ரோ இல்லாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், போய் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு இன்ஷாட்டில் வந்துட்டு வீடியோ ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணிவிட்டு ப்ளஸ் நியூ கொடுத்துக்கோங்க. நியூ போயிட்டு வீடியோ போயிட்டு blank கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு இதில் வேணுங்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் மெட்டீரியல்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். லிங்க் இல்லைன்னு சொல்லிட்டு வராதிங்க, அவ்வளோதான் கைஸ். ஸோ இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு நான் வந்து சாங் வந்து டேரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஆடியோ இருந்ததுன்னா ஆடியோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோலேருந்து எடுக்கிறேன்னா இந்த மாதிரி எக்ஸ்ட்ராக்ட் ஆடியோ ஃப்ரம் வீடியோ கொடுத்துட்டு சாங் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சாங்ஸ் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் கேன்வாஸ் போய்ட்டு 9:16 ரேஷியோ வச்சுட்டு ரிமைனிங் அந்த டியூரேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க சாங்க்கு ஏற்ற மாதிரி. பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பிப் ஆப்ஷன் தான் போக போகிறோம். போயிட்டு இந்த வீடியோ வந்துட்டு நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மெட்டீரியல்ஸ் லிங்க்குன்னு இருக்கும். 2 ஃபாண்ட்டு, 2 வீடியோ, ஒரு பிஎன்ஜி இமேஜ்னு இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு பிப் ஆப்ஷன் போயிட்டு இப்போ வந்துட்டு ஸோ நான் வந்து அடுத்து இமேஜ் செலக்ட் பண்ணிட்டேன். இது க்ராப் ஆப்ஷன் போயிட்டு 1:1 ரேஷியோவில் வச்சுக்கோங்க. 1:2 ரேஷியோ வச்சுட்டு இப்போ வந்துட்டு மூவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது கொஞ்சம் சின்னது பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த ஸ்கொயருக்குள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி பண்ணிவிட்டு மாஸ்க்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து கரெக்டாக இந்த இமேஜ் வந்து 1:1 ரேஷியோவில் மட்டும் வர மாதிரி வச்சுட்டு மாஸ்க் ஆப்ஷன் போங்க. மாஸ்க் ஆப்ஷன் போயிட்டு தேர்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அது செலக்ட் பண்ணிவிட்டு சைடில் வந்து கர்வ் இருக்குது பாருங்கள், அதை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள் போதும். ஸோ நீங்கள் வேறு எதுவும் மூவ் பண்ணிடாதீங்க. மூவ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், உங்களுக்கு இந்த சைடில் வந்து பிளாக் கலராக இதாகிடுச்சுல்ல, அப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஃபுல் கர்வ் வராது. ஸோ கரெக்டாக இந்த மாஸ்க் மட்டும் கரெக்டாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கரெக்டாக இந்த இமேஜுக்குள்ளே கரெக்டாக செட் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வரலைன்னா இந்த சைடில் ஆரோ மார்க் மாதிரி இருக்குல்ல சைடு மேலே, ஸோ அதையெல்லாம் கரெக்டாக இது பண்ணிக்கோங்க. ஸோ அந்த கர்வுமே ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணாதீங்க, லைட்டாக மட்டும் இன்க்ரீஸ் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், நான் மறுபடியும் பண்ணுறேன். கர்வ் பாருங்கள், ரொம்ப இழுக்காதீங்க, லைட்டாக மட்டும் இழுங்க. இல்லைன்னா உங்களுக்கு அந்த பேக்ரவுண்ட் வந்து பிளாக் கலர் தெரியும். ஸோ அந்த பின்னாடி அந்த கலர் ஒரு பக்கம் மூவ் ஆகும், நம்ம இமேஜ் ஒரு பக்கம் இருக்கும், அதனால சொல்கிறேன். ஸோ நான் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறக்கே ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துக்கிட்டேன். வீடியோ நல்லா வரணுன்னா நீங்கள் டைம் எடுத்துக்கிறதுல எந்த தப்புமே இல்லை. ஸோ இந்த மாதிரி கொண்டு வந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த பட்டர்ஃப்ளை இமேஜ் வேணும்னா எடுத்துக்கோங்க, நான் வந்து ஆல்ரெடி வீடியோவில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட்டு. ஸோ இதில் 2 ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருப்பேன், 2 ஃபாண்ட்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இல்லைனா உங்கள்கிட்ட இருக்க எந்த ஃபாண்ட் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டெக்ஸ்ட்டும் அப்படி தான், உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் பிடிச்சிருக்கோ கொடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து சாங்கோட நேம் கூட கொடுத்துக்கலாம், இல்லை அந்த இடத்துல நீங்கள் ஃப்ரீயாக கூட விடலாம், இல்லைன்னா வெறும் ஈமோஜி மட்டும் ஆட் பண்ணிக்கலாம், எது வேணாலும் கொடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்துட்டு டெக்ஸ்ட் இமேஜ் 2மே ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து 2 ஒட்டுக்க ஆட் பண்ணாதீங்க இந்த மாதிரி, ஏன்னா டெக்ஸ்ட் ஒரு சைஸ்லேயும் ஈமோஜி ஒரு சைஸ்லேயும் வரும். டெக்ஸ்ட்டை விட ஈமோஜி பெருசாக இருக்கும், அதனால தான் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு ஈமோஜி தனியாக எப்போவுமே ஆட் பண்ணிக்கோங்க. இது இந்த எடிட்டுக்கு மட்டும் இல்லை, எப்போவுமே அந்த மாதிரி ஆட் பண்ண ட்ரை பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைன்னா டெக்ஸ்ட் ஈமோஜி எல்லாமே ஒரே சைஸில் இருக்கும், ஒரு சில டைம் டெக்ஸ்ட்டை விட ஈமோஜி ரொம்ப பெருசாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்துட்டு இந்த அமெரிக்கன் கேப்டன் சொல்லிவிட்டு ஒரு ஃபாண்ட்டை தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஃபாண்ட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கோடு மாதிரி இருக்குல்ல, அதில் செகண்ட் ஆப்ஷன் போனீங்கன்னா அந்த டெக்ஸ்ட் அந்த லைன் அந்த கேப் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அந்த வேர்ட்ஸுக்கு நடுவில் இருக்க கேப் இன்க்ரீஸ் ஆகும், அதுக்காக யூஸ் பண்ணியிருக்கேன். இதே வீடியோ என்வெல்ல கொடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி அடுத்து வந்துட்டு ஈமோஜி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ இந்த மாதிரி ஈமோஜி ஆட் பண்ணிவிட்டு அதையும் வீடியோ என்வெல்ல கொடுத்துட்டு கீழே வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் ஒரே லிரிக் மட்டும் கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கிறேன், உங்களுக்கு எந்த லிரிக் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இன்ஷாட்டில் நிறைய லிரிக்ஸ் வீடியோ எடிட்டிங் போட்டிருக்கேன், அதனால் நான் வந்துட்டு இதில் வந்து போடல, நான் சிம்பிளாக இது பண்ணிட்டேன், அப்படியே நான் இதிலேயே முடிச்சிட்டேன். ஸோ இதில் வந்து நான் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கிறது பார்த்திங்கன்னா கீழே இருக்கிறது. ஸோ இதையும் வீடியோ என்வெல்ல கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரி சின்னது பண்ணிவிட்டு சைஸ் சின்னது பண்ணுறதா பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு பெருசாக இருந்தால் பிடிச்சிக்கோங்க. ஸோ எடிட்டிங் வந்து உங்களோட விஷ் படி இருக்கணும், உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், பார்க்குறவங்களுக்கும் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும், அதுக்காகத்தான்.
நெக்ஸ்ட்டு ஷேடோ வச்சு செலக்ட் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துக்கோங்க. பார்டர் செலக்ட் பண்ணிட்டு அதையும் ஒயிட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து கீழே பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், அதை வந்து குறைச்சிக்கோங்க. ஸோ வந்துட்டு நான் இந்த டெக்ஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்கேன். உங்கள் ஃபாண்ட்டுக்கு கரெக்டாக செட் ஆச்சுன்னா பண்ணிக்கோங்க, இல்லைனா விட்டுருங்க. ஸோ இன்ஷாட்டில் ஃபாண்ட் எப்படி இம்போர்ட் பண்ணுறதுன்னு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், பார்த்துக்கோங்க. நீங்கள் வீடியோ சரியாக பார்க்குறதே இல்லை, பார்க்காம எதுவுமே இல்லைன்னு சொல்கிறீங்க. ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ, ஸோ இது ஆல்ரெடி கொடுத்தது தான், போன வீடியோலேயே இருக்கும். ஸோ இது போய்ட்டு பிளெண்டு கொடுத்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி வரும்ல. ஸோ மறுபடியும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த வேல்யூ வந்து 30 வச்சுக்கோங்க. 30 to 40 உங்களுக்கு எந்த ரேஞ்சில் வேணுமோ அந்த ரேஞ்சில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோதான் கைஸ், வீடியோ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ஈஸி தான், என்னால் முடிஞ்சங்காட்டி பண்ணிவிட்டேன். திரும்ப இன்ஷாட்லேயே எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லாதீங்க. ஸோ உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் கேளுங்க. தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறுபடியும் வந்து கேட்காதீங்க. அதுதாங்க கைஸ், பை.